இன்றைக்கி நான் மசாலா வேர்க்கடலை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 1/4 கிலோ நல்லா வந்து நிலக்கடலை எடுத்துருக்கேங்க. ஷெல்லோடு வாங்கினேன் 1/4 கிலோ. அதை வந்து நல்லா தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சு அந்த ஷெல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் நான். அப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓமப்பொடி, அப்புறம் வந்து ஓமப்பொடி ரெசிபி போட்டிருக்கேன் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க ஐ கார்டில். கொத்தமல்லி தேவையான அளவு, அப்புறம் வந்து பிளாக் சால்ட்டு கொஞ்சம், ரெட் சில்லி பவுடரும், அப்புறம் இந்த சாட் மசாலாவும் கலந்து கொஞ்சம் வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம அடுப்பில் வேக வைக்கிறதுங்கிறது வந்து வெறும் இந்த கிரவுண்ட்நட் மட்டும்தான். மித்த எல்லாமே வந்து நம்மளுக்கு சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது தான். அது வந்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து 1 by 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க. இப்போ யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு இந்த குழந்தைங்கள்லாம் ஸ்கூல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா இதை கொடுக்கலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அப்புறம் வந்து இந்த டயட்டிங்கில் இருக்கிறவங்க வந்து ஓமப்பொடியை தவிர மீதி எல்லாமே போட்டு சாப்பிட்லாம். இந்த ஸ்விம்மிங்கு அப்புறம் ஜிம்மெல்லாம் போகிறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து வெறுமையே சும்மாவே சாப்பிட்லாம். ஆக்சுவலி ப்ரோட்டீன் ரிச் இருக்கிறதான் சாப்பிட்ணும். ஃபேட்டெல்லாம் நல்லா பர்ன் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இது. எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். எவ்வளோ வேணுமோ நம்ம ஊற்றிக்கலாம். அதில் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் உப்பு போட்டுடலாங்க. உப்பு, காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஓமப்பொடி வந்து கடைசியில் தான் போடணும். ஏன்னா மேலே முதல்ல போட்டோன்னா அது என்ன ஆகும்னா ஈரமாக இருக்கும்போது அது மாதிரி வந்து கிறிஸ்பியாக இருக்காது. அது ஒரு நமுத்து போன மாதிரி ஆகிடும். குழந்தைங்க அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. இப்போ கடைசியில் வந்து கொத்தமல்லி வந்து ஓமப்பொடியை போட்டு கொத்தமல்லியும் தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து இந்த கிரவுண்ட்நட் வேக வைக்கிறது மட்டும்தான் வேலை. ஓமப்பொடி கூட வந்து நம்மளுக்கு டைம் இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லைனா வாங்கிக்கலாம் நம்ம. அது வந்து ஹெல்த்தியான டிஷ்ஷு, நல்லாவும் இருக்கும். நம்ம கூட இதை சாப்பிட்லாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.